இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பெப்சி என்ற ஒரு அமைப்பு அந்த தொழிலாளர்கள் இருப்பதால் தான் இங்கே நாங்கள் எல்லாம் மேடையில் மிக உயரிய நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கத்திற்கு உயரிய செல்வங்களாம் பெப்சி தொழிலாளர்களுக்கு என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த காலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் இப்படி இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி வெளியிலேயே இந்த மாதிரி 1.5 மடங்கு கூட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இதுவரையில் நான் எந்த விழாவிலும் மே தினத்தில் காணவில்லை, காணப்போவதும் இல்லை. செல்வமணியை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு மிக சிறந்த உயரிய சிற்பி. அவன் என்று சொல்வதற்கு பதில் நான் அவர் என்று சொல்கிறேன். செல்வமணி இருப்பதால் தான் இன்று திரையுலகில் எந்த ஸ்ட்ரைக்கும் வராமல் நடக்கிறது. அப்படிப்பட்ட உயரிய படைப்பாளி 2 வருடத்துக்கு முன் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். செல்வமணி உடனே ஆரம்பிச்சிடு, இது மிகப்பெரிய லெவலில் இது பேசப்படும். எப்படி உனக்கு ஒரு உயரிய கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய ஒரு புலன் விசாரணை எப்படி ஒரு உச்சத்தை தந்ததோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக வரும். அரசியல் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படின்லாம் நான் சொன்னேன். சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு போகாத உங்களை நம்பி உங்களோட வாழ்ந்துருக்கார். உங்களுக்காக வாழ்கிறார். உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு உயரிய மனிதர் செல்வமணி. இப்பொழுதே நீங்கள் சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள், என்றும் இந்த பெப்சியில் செல்வமணி தலைவராக, நிரந்தர தலைவராக இருக்கணும். இல்லைன்னா காட்டாட்டு வெள்ளம் மாதிரி கரை புரண்டு வேறு திசைக்கு நம்மெல்லாம் சென்றுக்கூடும். திரையுலகமே அப்படி ஆகிடும். ஆகவே உழைக்கும் வர்க்கம் ஒன்று கூடும், உயர்வடையும். அனைவரும் ஒன்று கூடக்கூடிய நாள் விரைவில் வரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.